16 செய்யது நோன்பு என்றால் என்ன? இந்த கேள்வியை பல சகோதர சகோதரிகள் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறை 16ஆம் நாளன்று நோன்பு நோக்க வேண்டும். இவ்வாறு 16 மாதங்கள் தொடர்ச்சியாக நோக்க வேண்டும். யார் இதை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும் என்ற கருத்து இந்த நோன்பு தொடர்பாக மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டு வருகிறது. நோன்பு திறந்த பிறகு எள், வெல்லம் ஆகியவற்றை வைத்து ஃபாத்திஹா ஓத வேண்டும். குறிப்பிட்ட ஒரு கதையை படிக்க வேண்டும். இவ்வாறு 16 மாதங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். யார் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவருடைய நாட்டம் நிறைவேறிவிடும் என்பதுதான் இவர்களுடைய கருத்து. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கங்கள் அல்லாஹுக்காகவே ஆற்றப்பட வேண்டியவை என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல். அதாவது எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், இப்படித்தான் குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இந்த வணக்கத்தின் பெயரிலேயே 16 செய்யது நோன்பு, 16 செய்யதுமார்களுக்காக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில ஆலிம்கள் 16 ஷஹீதுகளுக்காக நோக்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இது அல்லாஹுக்காக ஆற்றக்கூடிய வணக்கம் அல்ல என்பதிலிருந்தே இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாகி விடுகிறது. இது குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டு வருகிறது. இதை நடைமுறைப்படுத்துபவர்களும் அதிகமானவர்கள் பெண்களாகவே இருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் இதற்குரிய பதில். எனவே வணக்க வழிபாடுகள் என்பவை அல்லாஹுக்காக ஆற்ற வேண்டியவை. அவற்றை 16 செய்யதுமார்களுக்கோ அல்லது 16 ஷஹீதுகளுக்கோ நோற்பது இஸ்லாத்தில் தெளிவான இணை வைப்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வணக்க வழிபாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதே இதற்கான பதில். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.